கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. அப்படி சந்தித்தால்தான் By meeting in that way only, நம் வாழ்க்கை யாவருக்கும் மாற்றம் வரும். we will see a change happening in our life. நாங்கள் உங்களை மாற்ற முடியாது, We cannot able to change you, நீங்கள் எங்களை மாற்ற முடியாது, and yourself cannot change me. யாராலும் யாரையும் மாற்ற முடியாது. No person can change other person. வேதம் சொல்கிறது, As the Bible says, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். if the Son sets you free, you will be free indeed. நம் வாழ்க்கையிலே மெய்யான விடுதலை யார் கொடுக்க முடியும்? In our life, who can able to give this true freedom? மெய்யான சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? Who can able to give this true peace in our life? இன்றைக்கு உலகத்தில் யாவும் போலியா இருக்கிறது. Today, whatever we see in this world, it is all a false. மனிதன் பார்க்கிற விதமாக சமாதானத்தை மற்றவர்கள் காண்பிக்கிறார்கள். Man is not able to see other people's trueness. மற்றவர்கள் பார்வைக்காக சமாதானமாக இருப்பது போல, சந்தோஷமாக இருப்பது போல நாம் பாவனை செய்கிறார்கள். They may be showing actions like they are happy in other people's sight. ஆனால் உண்மையில் சமாதானம் இல்லை. But truly they don't have peace. உண்மையில் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை அநேகர் வாழ்கிறார்கள். Truly they don't have that real happiness in their life, but they are showing that. ஆனால் தேவனோ நமக்கு மெய்யான விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். But God is the one who gives the true happy and freedom in our life. அவர் செய்வதெல்லாம் மெய்யான காரியங்கள் தான். Whatever he does, it is a true in our life. மாயத்துக்குரிய தேவன் அல்ல. He is not a God of false. பூமி மாயமானது என்று பார்க்கிறோம். As we know, this world is a false. எதற்கு பூமி மாயமாய் மாறினது? How this world has been turned into everything as a false and dishonest. பூமியிலே பிசாசு தள்ளப்பட்டபடியினாலே, Because the Satan, the devil, is being pushed to the world. அவன் ஆளுகைக்குள்ளாக ஆதாம் சிக்கினபடியினாலே, By his control, Adam has been under him. பூமி மாயமாய் மாறினது. Everything has been turned to false. சாலமோன் சொல்கிறார், As King Solomon mentioned, சூரியனுக்கு கீழாக எல்லாம் மாயை என்று சொல்லி. under the sun, everything is vain. ஆனால் தேவன் மாயை உள்ளவர் அல்ல. But our God is not a vain அவர் God. உண்மையுள்ளவர். He is a true God. எந்த மனிதரோடு கூட பழகினாலும் உண்மையை பழகுகிறவர். Whoever he goes with him, he will be true to him. அதை அனுபவித்த தாவீது வாழ்க்கையிலே, In that experience, David is saying, நேற்று நாம் பார்த்த வண்ணமாக, as we meditated yesterday, உமது சாயலால் திருப்தியாவென்று என்று சொன்னார். I will be awake by seeing your form. இதே இந்த வேளையிலும் கூட Today also, சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், Psalms 18 verse 1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். I will give you my love, O Lord, my strength. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? What God is expecting? அன்பை எதிர்பார்க்கிறார். He is expecting our love. ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். Reason, he is a God of love. அன்பை வெளிப்படுத்தவே குமாரனாக உலகத்துக்கு வந்தார். By showing his love, he came into the world as a man. நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தேவன் என்ன? What God is expecting from us? அன்பு. Love. இந்த அன்பை கொடுக்கின்ற போது, When we give this love to அன்பு God, சகலவிதமான கிரிகளை செய்ய முடியும். we can able to do everything with love. நீங்கள் ஒரு இடத்திலே அன்பு கூர்ந்து விட்டால், When you love someone, எல்லாவற்றையும் கொடுக்க ஆசைப்படுவீர்கள். you want to give everything for that person. உங்களை மறந்து எல்லாவற்றையும் செய்வீர்கள். By forgetting you will do everything for them. காரணம் அன்பு. Reason, love. அதே வண்ணமாக தான் தேவ சமூகத்திலே அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவர் அழுத்தமாய் சொல்கிறார். Like the same manner, the psalmist is saying, I will give you my love, O Lord, my strength. 17ஆம் சங்கீத தலைப்பை பார்க்கும்போது தாவீதின் விண்ணப்பம் என்று பார்க்கிறோம். 17 As we see in the verse 17, it says the prayer of David. It says, ஆம், தேவ சமூகத்தில் ஜெபித்தார். he prayed in the Lord's ஆனால் presence. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போது, But when you look at the Psalm 18 title, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், it is said to the chief music maker of the servant of the Lord David. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாடலின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. And it says, who said the words of the song to the Lord on the day when the Lord made him free from the hand of all his enemy and from the hand of Saul, so he said. தாவீது பாடின சங்கீதம் தான். This is a song sung by David. தேவன் மீது அன்பு வைத்தபடியினாலே, By his love towards God, இந்த பாடலை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்? to whom he is surrendering this? ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். To the chief music maker of the Lord. இவன் பாடினான். He sung the song. இவன் ராஜா. He is a king. இவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். He can able to do anything. ஒரு நாட்டை ஆள்கிற பிரதமரோ முதல்வரோ, one who rules the country, a prime minister or a chief minister, அவர்களால் எல்லாவற்றையும் செய்வதற்கு முடிவு அவங்ககிட்ட இருக்கிறது. they have the authority to do anything in their jurisdiction. ஆனால் இவர் பாடினாலும் கூட, But even though he sung the song, அந்த பாடலை
but for song, ராகத்தலைவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். he is been surrendering to the chief music maker. இதன் மூலமாக ஒரு தாழ்மையை தாவீதுக்குள் பார்க்கிறோம். We can able to see a humbleness nature is there in David. இந்த தாழ்மை எங்கிருந்து வந்தது? Where this nature came? தேவ சமூகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே Because he loved in the Lord's presence. அவனுக்குள்ளாய் தன்னை அறியாத ஒரு தாழ்மை வெளிப்பட்டது. He knows a humbleness came from that. அன்பு கூறுகிற மக்களுக்குள்ளாக When you love God, தாழ்மை இருக்கும், they will have humbleness, இரக்கம் இருக்கும், they will have compassion, உருக்கம் இருக்கும், they will have that kind heart, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கும், they have everything to accept what coming, சகிப்பு இருக்கும், they will have the tolerance, எல்லாவற்றிலும் அவர்கள் முழுமையாய் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். they will surrender completely in everything. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று பார்க்கிறோம். Without love, no one can able to know God. அன்பு செலுத்துகிற மக்களாய் இருப்போம். We will be one who love God. அன்புதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். Love is the one who accepts everything. அன்புதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். Love is the one who overcomes everything. நம் வாழ்க்கையிலே In our life, அன்பு கூற when we love, அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். that is what God அன்பு expecting us. தியாகத்தை உண்டாக்கும். The love will make sacrifice. அன்பு ஆபிரகாம் தன் மகனை கொடுக்கும்படியை பிரதிபலித்தது. Love has made Abraham to sacrifice his son. அன்பு தன்னுடைய சகோதரனை நேசிக்கும்படியாக யோசிப்புகளை மனம் வந்தது. Love is the one where Joseph loved his brothers. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in தேவ our life, சமூகத்தில் அன்பு கூர்ந்து விட்டால் when you love in the Lord's நம் வாழ்க்கை presence, மாறும். our life will get அந்த changed. அனுபவத்தில் போக ஒப்பு கொடுப்போம். When we walk in that experience, அன்பின் ஆண்டவரே, dear Lord, தாவீதுக்குள் அன்பு இருந்தபடியினால், as David has loved in his heart, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் since he loved you, அவருடைய பாடலை he sung, ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்தார். he surrendered to the chief music தானாக maker. எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு He didn't do it by his own. அந்த ஒழுங்குக்குள்ளாக, He go into a discipline. அந்த கணத்துக்குள்ளாக, He go into a honor. அந்த கருத்துக்குள்ளாய் He go into your words. கடந்து போனது போல By going into, நாங்கள் தேவ அன்புக்குள் இருந்தால் when we are in God's love, கருத்தாயிருப்போம், we will be a careful one. கவனமாயிருப்போம், We will be very understanding. தியாகமாயிருப்போம், We will be a sacrifice. எதையும் விட்டுக் கொடுக்கிற தன்மையில் இருப்போம். We will have a nature to accept உம்முடைய அன்பை everything. வெளிப்படுத்த Help me to show மகனை your love பூமியில விட்டுக் கொடுத்தீர். as you given your son to the world. மகனோ பூமியில் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார். In this world, he sacrificed கடைசியில் everything. ஜீவனை விட்டுக் கொடுத்தார். At last, he gave his own life. அதுதான் அன்பு. That is love. அந்த அன்புக்குள் நடத்துங்க. Lead me in that love. நீக்கலதுருபியாதியா. Thank you for that அந்த love. அன்பை சுவைத்து When I taste that love, அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. help me to show that love to others. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.